கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய இருதயத்தின் பாரமும் கர்த்தர் இந்த நாளிலே பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் ஜெபித்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தாமே சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் குமாரனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதுபோல அதே வாக்கியத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், பிதாவை குமாரன் வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. அவ்வாறாக நாம் சிந்திக்கும் போது சுவிசேஷங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மேசியா ராஜாவாக சித்தரிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக கழுதை குட்டியின் மேல் எருசலேம் வீதியிலே போகும்போது தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி எல்லாரும் ஒரு கோஷம் இட்டு அவரை வரவேற்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது அவர் உலக இரட்சகராக வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதாகவும், பின்பு அவர் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அனைவருக்கும் உலக இரட்சகராக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நிருபங்களிலே வரும்போது எபேசு நிருபத்திலே அவர் சபைக்கு சரீரமாகிய தலையாக நாம் எபேசு நிருபத்திலையும் அதுபோல தானே கொலோசு நிருபத்திலையுமாக நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே வரும்போது அவர் 4:14 நாம் வாசிக்கிற வண்ணமாக அவரே ஒரு மகா பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது பிரத்யேகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேவன் வெளிப்படுத்துகிற விதத்தை நான் வேகமாய் சொல்லிவிட்டு அதன் மூலமாய் ஒரு காரியத்தை முன்வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்திற்கு திரும்புங்க. நான் வேகமாய் வசனத்தை நான் வாசித்துக் கொண்டு போவேன். நீங்கள் எங்களோடு கூட வர வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 4. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களென நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல சிங்காசனம் வருகிறது. 5வது வசனத்துல பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வருகிறது. 6வது வசனத்துல வல்லமை என்று தமிழ்ல இருக்கிறது. அதனுடைய தமிழாக்கம் நீங்கள் ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா அது அநேக இடத்துல டொமினியன் வருகிறது. அதனுடைய சரியான தமிழாக்கம் அது ஆதிக்கம் என்பதாகும். அப்போ இந்த 3 வார்த்தைகளும் எதை குறிக்கிறது? சிங்காசனம், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, ஆதிக்கம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக
அவர் சித்தரிக்கப்பட்டவராக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது வாருங்கள் 10வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடன் பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். பாத்தீங்களா? அப்போ இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டிக்கொண்டு அவருடைய வஸ்திரம் தரித்தவராக, he is in a ceremonial dress. அதாவது அவர் ஏன் அந்த மாதிரியான நிலையங்கி தரித்து நமக்கு காணப்படுகிறார் என்றால், அங்க பாருங்க, அதுக்கு கீழே வரும்போது பாருங்க, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எபிரேயர்ல வாசிக்கிற போது with whom we have to do, அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது, நிர்வாணமாய் இருக்கிறது, அதற்கு கண்களுக்கு தப்பக்கூடியது ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு கீழே நாம் வாசிக்கும் போது அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. is a brazen one, brazen altar. வெண்கலம் நியாய தீர்ப்பை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. வெண்கல பலிபீடம் என்பது அங்கு மிருகங்கள் வந்து பாவத்திற்காக பரிகாரமாக கொடுக்கப்படுகிற அந்த ஒரு இடத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தம், it's a command. His voice is a commanding voice. அங்க பாருங்க, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது. இது முழுவதுமாக ஒரு நீதியை செலுத்துகிற நியாயாதிபதி. அவர் தன்னுடைய முழு அங்கியை தரித்து அவருடைய அதிகாரத்தை காண்பிக்கும் வண்ணமாக, அவர் தான் யார் என்பதை விளக்கி காண்பிக்கிற வண்ணமாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. பாருங்க, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவர் பாதத்திலே விழுந்தேன். யோவான் அவர் மடியிலே இருந்து அவருடைய அன்பான சீஷனாக சொல்லப்பட்டவன் இந்த பகுதியிலே கர்த்தரை அவருடைய நிலையங்கி தரித்து அவர் யாரா இருக்கிறார் என்று அவர் பார்த்த உடனே இதே அன்பான சீஷனானவன் செத்தவனை போல விழ வேண்டியது இருந்தது. பாருங்கள், அவ்வாறு வரும்போது 18வது வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். திறவுகோல், the key. Again it is talking about the authority. அப்போ இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும்போது அவர் ஒரு he is not a child in the manger. அவர் ஒரு முன்னணியிலே கிடத்தப்பட்ட ஒரு குழந்தையாக அல்ல. அவர் வீதிகளிலே உலாவி அநேகருக்கு குஷ்டரோகமும் சௌக்கியமும் கொடுக்கிற ஒரு நபராக அல்ல. இங்கு கர்த்தர் வருகிற போது அவர் ஒரு ஆளுகை செய்கிற ஒரு நியாயாதிபதியாக வெளிப்படுத்தும் விசேஷத்துல அவர் நமக்கு சித்திரப்படுத்தி காணப்பட்டிருக்கிறார். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரியான ஒரு 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 வெளிப்பாடு, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நான் வேகமாய் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டு நாம் சிந்திக்கக்கூடிய காரியத்திற்கு நாம் போக போகிறோம். 4 தரிசனங்களை நான் இப்போ வேகமாய் நான் உங்களிடத்திலே கோடினேன். இதையெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
4 காரியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்று முதலாவதாக நமக்கு காண்பித்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்கிற காரியத்தையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக நமக்கு தெரிந்த வசனம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வரும்போது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுதி. நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின விசேஷமானது இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கண்டவைகள் 1வது அதிகாரம், இருக்கிறவர்கள் 2-3 அதிகாரம், 4வது அதிகாரத்துக்கு வரும்போது இவைகளுக்கு பின்பு இதோ என்று சம்பவிக்க போகிறதை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பிக்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் 5வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். அது என்னங்க புஸ்தகம்? It is said to be the title deed of the planet Earth. அதாவது இந்த பூமியின் உரிமை பத்திரம். அதாவது இந்த உலகத்திலே பூமியிலே தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று மரித்தவர்களுடைய நியாய தீர்ப்பை யார் அவர்கள் கொடுப்பார்கள், அதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்தபோது யார் அதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்கிறதான கூக்குரல் தான் அங்கு 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு பாருங்கள் 6வது வசனத்திலே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த வார்த்தை நாம் அடிக்கடி பார்ப்போம். 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், நான் நிலையங்கி தரித்தவரை கண்டேன். 5வது அதிகாரத்திலே அவர் சிங்காசனத்திற்கு மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த காரியங்கள் எங்கு நிறைவேறுகிறது என்று நான் வேகமாய் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 9வது அதிகாரம் அங்கு முடிகிற அந்த கன்க்ளூஷன்ல பார்க்கலாம். இது எங்க முடிவடைகிறது என்று பாருங்கள். அதனுடைய 17வது வசனம், குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்னியும் புகையும் கந்தமும் புறப்பட்டன. இப்ப கவனிங்க, அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா, கரண்ட்லி ஏகதேசம் ஒரு 800 கோடி மக்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் வரும் நாளிலே ஒரு 90 கோடி 900 கோடி மக்கள் இருப்பார்களே. ஆனால் அந்த ஒரு வாதை, அந்த ஒரு பகுதியிலே மாத்திரம் 1/3 300 கோடி மக்கள் அந்த நேரத்திலே அழிந்து போவார்கள். 300 கோடி மக்கள் 1/3 கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது பெரிய நியாயத்திற்கு நடக்கிற காரியத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை செய்கிறவர் யார்? அந்த சிங்காசனத்திலே நடுவிலே நின்று கொண்டிருந்த, அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு. கீழே வாங்க. யார் மேல இந்த நியாய தீர்ப்பு நடக்கிறது? அந்த வாதைகளால். இது இந்த உலகத்திலே இருக்கிற சாதாரண எல்லா பாவத்திற்கு விரோதமாகவும் பொதுவான பாவத்திற்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த நியாய தீர்ப்பு. ஆனாலும் பாருங்க, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்களின் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஜோசப் ராஜன் பிரதர் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது இந்த காரியத்தை அவர் ஞாபகப்படுத்தினார். அவர் பாருங்கள், காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாத இருக்கிற விக்கிரகங்களை எப்பங்க வணங்குறாங்க? 1/3 300 கோடி
கோடி மக்கள் இறந்த பிறகு மனம் திரும்பாத ஜனங்கள் இதுமாய் வணங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு நடக்கிற காரியங்கள் அங்கு பாருங்க. 20வது வசனத்தில் என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை, தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. இதுதான் நாம் பார்க்கிற ஒரு தரிசனம். அடுத்ததாக வேகமா வாங்க 19வது அதிகாரம். 19வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, பின்பு நான் பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சமாதானத்தின் தேவன் அல்லவா அவர். யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அது யாருக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிறது? 19வது வசனம், 19வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அங்கே என்னங்க நடக்குது? கர்த்தருக்கு முன்பதாக அந்த மிருகம், அந்த ஆன்டி கிரைஸ்ட், அவனும் அதற்கு அந்த அடுத்ததாக யாரை பார்க்கிற பாருங்க, அதன் முத்திரை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிபட்டான். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோடு பண்ணுகிற யுத்தத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இது கர்த்தர் அந்த நாளிலே பூமியின் ராஜாக்கள், சேனைகள், அவர்கள் மேல் கர்த்தர் தீர்த்துகிற நியாய தீர்ப்பாய் இது இருக்கிறது. கடைசியாக நாம் இன்னொரு காரியத்தை வாசிப்போம். 20வது அதிகாரம், அதிலே 11வது வசனம். பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அங்கதாங்க டெமோக்ரசி வருது. அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எப்பேற்பட்டவனாலும் எல்லாரும் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய காலம் இது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். பாவ மன்னிப்பு பெறாத இறந்து போனவர்களுடைய அந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்திலே நடக்கிற நியாயம். இது 4வது அதிகாரத்துக்கு பின்பதாக சபை என்கிற ஒரு வார்த்தையே வராது. ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போய்விட்டது. அதனாலதான் நாம் வாசிக்கிறதுக்கு பின்பதாக நாம் சபையை குறித்து எதுவுமே நாம் பார்க்கிறதில்லை. 1வது தரிசனத்துக்கு வருவோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்பேற்பட்டதான நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தன்னை ஆயத்தப்படுத்தி தேவனானவர் கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி நாட்களே நமக்கு காண்பிக்கிறார். அந்த வெள்ளையங்கி தரித்து ஆளுகை செய்கிறவராக பூமியின் ராஜாக்களின் அதிபதியாய் இருக்கிறவர் அந்த நியாய தீர்ப்புகளை செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் என்று முதலாவது பார்ப்போம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 3வது அதிகாரம், 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, இங்க என்னத்தை பார்க்கிறோம் என்றால், இதை தான் நாம் முன்பும் வாசித்தோம். 7 பொன் குத்து விளக்குகள்,
அந்த குத்து விளக்குகளுக்கு முன்பதாக நிலையங்கி தரித்து அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். என்னங்க பண்றாரு அவர்? உலாவிக் கொண்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? அங்கு 7 குத்து விளக்குகள் பொன் குத்து விளக்குகள். அவை கர்த்தருக்கு முன்பதாக விலை மதிக்க முடியாத காரியங்கள். இட்ஸ் வெரி பிரஷியஸ். அந்த பொன் குத்து விளக்குகள் அது நம்முடைய ஸ்தலசபையை குறிக்கிறதா இருக்கிறது. அதை அங்கு ஆண்டவரே சொல்லுகிறார் அல்லவா? பாருங்கள் 20வது வசனத்திலே 1:20 என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சபைகள் தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்திலே பொன் குத்து விளக்குகளாய் நிற்கிறது. அங்கு பொன் குத்து விளக்குகளாய் நிற்கிறது என்றால் அந்த பொன்னு என்பது கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது, விலை மதிக்க தகாததாய் இருக்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் மத்தியிலே என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? லேவியராகமம், நீங்க நேரம் இல்லை, நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. லேவியராகமம் 24வது வேணான ஒரு வேகமாய் அதை திருப்புவோம். லேவியராகமம் அதனுடைய 24வது அதிகாரத்திலே 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். லெவிட்டிகஸ் சாப்டர் 24 24 2வது வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி. குத்து விளக்கு என்னங்க செய்யணும்? குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான, அங்க பொன் குத்து விளக்கு என்று பார்த்தோம், இங்கு பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 குத்து விளக்குகளை மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கும் போது அவர் செய்கிற 2 காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள் இருக்கலாம், மிக முக்கியமான 2 காரியம் இருக்கு. நானும் நீங்களும் ஒரு குத்து விளக்குகள் அதிகமாக இருக்கிற இடத்துக்குள்ளே நாம் அதை எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமானால் செய்கிற 2 காரியம் என்ன? ஒன் இஸ் எண்ணெய் ஊற்றணும், 2வது ட்ரிம்மிங், எரிஞ்ச திரிய. இந்த 2 காரியத்தை கர்த்தர் அந்த 7 சபைகளுக்கும் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சபைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சில காரியங்களுக்கு சபாஷி சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், எண்ணெயை ஊற்றுகிறார். சில காரியங்களை அவர் எடுத்து காண்பித்து இதை விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனால் 7 சபைகளுக்கும் ஒரு பாட்டம் லைன் ஒன்று கொடுக்கிறார், தெரியுங்களா? அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 7 சபைகளுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அது 7வது வசனம் பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். எல்லா இடத்தையும் இருக்கிறதுனால நம்ம வாசிக்க போவதில்லை, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது என்னங்க? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறதுடைய காரணம் என்ன? பாருங்கள், கர்த்தர் தானே இங்க மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடியும் உபயோகப்படுத்திருக்கிறார் அல்லவா? மத்தேயு 1-2 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம், Matthew chapter 11 14-15 பாருங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மார்க்கு 4வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க.
அதனுடைய பின்னணி வந்து விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? 22வது வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். முன்னாடி அவர் சொன்னது மனதிருந்தால் அப்படின்னாரு. இப்ப மறுபடியும் பாருங்க, அது 7வது அதிகாரம் மார்க் 7 16வது வசனம். இங்க வந்து தீட்டுப்படுகிற விஷயத்தை குறித்து சொல்லும் போது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்கு போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவை தீட்டுப்படுது. இது வந்து கான்டெக்ஸ்ட். 16வது வசனத்தை பாருங்க, கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்று சொன்னாரு. சொல்லிட்டு சீஷர்கள் விட்ட வந்து ஊமையை பத்தி விசாரிக்கும் போது அவர் ஆரம்பிக்கிற காரியத்தை பாருங்க. 18வது வசனம், அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? அவ பாருங்க, மனதில்லாதவர்களா, உணர்வு இல்லாதவர்களா, கவனியுங்கள் என்று சொல்லுகிறதனுடைய அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் கர்த்தர் இந்த காரியத்தை அவர் அதிகமாய் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரிந்த பகுதி தானே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 8வது வசனத்தை வாசிக்கிறேன், 7வது வசனத்தை வாசிக்கிறேன் கான்டெக்ஸ்டாக. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இப்ப கவனிங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ பட் காட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா this sentence, this word starts with but God. But God in the statement, if you go into the Bible, it is very powerful statement. அது வந்து பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான, கர்த்தர் இடைபடுகிற காரியத்தை சொல்லுகிற அந்த வார்த்தை பட் காட். இங்க வந்து நமக்கோ பட் காட், அதாவது உலகத்தில காரியங்கள் இவ்வாறு நடைபெற்றிருக்கும் போது கர்த்தர் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்க, நாங்கள் அடுத்த வேகமாய் போகிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை யாராலே அறிய முடியும்? இந்த செவியினாலே கர்த்தருடைய காரியங்களை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது. தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றவர்களாலே மாத்திரமே அதை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு அது புரியவே புரியாது. பாருங்க 14வது வசனத்துக்கு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது பைத்தியமாக தோன்றும், அதை அறியவும் மாட்டான். 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இது என்ன what are we saying? கர்த்தர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நமக்கு முன்பதாக வைக்கிறார். That is called discernment. பகுத்தறிவு கூடிய காரியங்கள். யோபு இதை குறித்து சொல்லும்போது, வேகமாய் என்னிடத்தில் வாருங்கள், வேகமாய். யோபு 6வது அதிகாரம் 30வது வசனம். அங்க பாருங்க, என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. அதாவது பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு ஆவியானவராலே நமக்கு கிட்டியால் மாத்திரமே அநேக காரியங்களை நம்மாலே பகுத்தறிய முடியும். என்னங்க பகுத்தறிய வேண்டிய காரியம்?
என்ன பகுத்தறிய வேண்டிய காரியம்? சபைகள்ல இந்த காலத்துல என்னங்க பிரச்சனை? சபைகளுக்கு விசுவாசிகள் வேண்டும், தேவனுடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் சபையிலே அதிகமாக தினந்தோறும் கர்த்தர் சேர்க்கப்பட வேண்டும், அதிகமாக வாரந்தோறும் மாதந்தோறும் ஞானஸ்தானம் கூட்டங்கள் நடைபெற வேண்டும். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் அது நடைபெறுகிறதோ நடைபெறாமல் இருந்தாலும் இருக்கிற சபையினுடைய நிலைமை என்ன? குவான்டிட்டிக்காக குவாலிட்டியை நம்ம கொடுக்கலாமா? அது கேட்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. nobody will do, யாருமே செய்ய மாட்டாங்களே, எண்ணிக்கையை கூடுவதற்காக நம்முடைய தரத்தை குறைச்சிக்கிறது யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நடைமுறையிலே நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது? எந்த இடத்துல இது வேண்டாம், எந்த இடத்துல இது வேண்டும் சொல்லக்கூடிய நிதானிக்கக்கூடிய பகுத்தறிவு நம் மத்தியிலே இருக்கிறதா? சபைகளிலே நம்மாலே பார்க்க முடிகிறதா? இரண்டாவது, எங்கு நாம் சுவிசேஷ காரியங்களை சொல்லி கர்த்தரை அறியாதவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், எந்த இடத்திலே கிறிஸ்துவை அறிந்தவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், அவர்களிடத்திலே அன்பு செலுத்துகிற முறை என்ன, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிற முறை என்ன? ரெண்டு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்கணுமா வேண்டாமா? அங்க இருக்கிறத இங்க சொல்லணுமா, இங்க இருக்கிறத அங்க சொல்லணுமா? எந்த விதத்துல அவனுக்கு அன்பு செலுத்தினால் அது அன்பு செலுத்துற விதமா இருக்கிறது, எந்த விதத்துல இவனுக்கு அன்பு? மகனுக்கு பிறப்பு கொடுக்காதவனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது? அவனிடத்திலே அன்பு செலுத்தாதவன் தான் பிறப்பு கையாள மாட்டான். யாரிடத்துல பிறப்பு கையாளணும், யாரிடத்துல என்ன சொல்லணும், அதை பகுத்து அறிய கூடிய நிலைமையிலே நம்முடைய சபைகள் இருக்கிறதா? என்னங்க காரணம்? இது செய்ய வேண்டிய இடத்துல அது செய்யறது, அது செய்ய வேண்டிய இடத்துல ஒரே குழப்பமா இருக்கிறது. அதுக்கு என்னங்க காரணம்? யாரை நான் whom I am wanting to please, யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறேன்? நான் ஒரு காரியத்தை வைக்கிறேன். இந்த காலத்துல சபைகளிலே வெளியிலிருந்து வருகிற மற்ற இடத்திலிருந்து வருகிற விசுவாசிகள் சேர்க்கப்பட்டு வருகிறார்களா அனுதினமும் சபையிலே? இல்ல கிறிஸ்துவர்களின் பிள்ளைகள் அவர்கள்தான் அதிகமாக சேர்க்கப்பட்டு வருகிறார்களா? நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நீங்களே மனசுல வச்சுக்கோங்க. எந்த கிறிஸ்துவ தலைவனாவது, எந்த மூப்பராவது, எந்த ஒரு ஊழியக்காரராவது, என்னுடைய பையன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அவன் கிறிஸ்துவ பாட்டை பாடுகிறான், அவனுக்கு வசனம் தெரியும், சுவிசேஷம் தெரியும், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய ஜீவன் இல்லை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தாங்க, வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மழை வருதா, இதெல்லாம் உங்களால கணிக்க முடியுது, இந்த காலங்களை உங்களால கணிக்க முடியவில்லையேன்னு கேட்கிறாரு. ஏன் கணிக்க முடியவில்லை? பிறந்த குழந்தை வந்து இது அம்மா போல இருக்கு, இது அப்பா போல இருக்குன்னு சொல்றதுக்கு நம்மால முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக பிறந்தவனை இவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானா, இவனிடத்திலே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதா என்று ஏன் நம்மாலே சொல்ல முடியவில்லை? ஏன் நம்மாலே பகுத்தறிய முடியவில்லை? ஏன் பகுத்தறிய முடியவில்லை? இது தேவனால் கொடுக்கப்படுகிற, தேவனுடைய சமூகத்திலே வந்து வருகிற ஆவியினாலே பகுத்தறியக்கூடிய காரியங்கள். நான் இந்த சபையிலே எதற்காக, ஏன் நான் அந்த காரியங்களை முன்பாக நான் வைத்தேன் என்றால், கர்த்தர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய காரணம் இந்த சபைகள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், எப்பொழுதுமே எரிய வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அவருடைய தலையும் அவருடைய வெண் பஞ்சை போல என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய கண்களை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட நிலையங்கி தரித்து அவர் கமாண்டர் இன் சீஃப், அவர் செரிமோனியல் ட்ரெஸ் இருக்கும்போது நாம் பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு போலீஸ்காரனுடைய வண்டி நமக்கு வண்டிக்கு முன்னாடி போனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிரேக் கால்ல வந்து ஸ்லோ ஆயிடுறோமா இல்லையா? ஒரு பெட்ரோலிங் வெஹிக்கிள் போகும்போது நம்ம 60ல போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா 40ல வருதா இல்லையா? ஒரு போலீஸ்காரன் நின்று இருந்தா நமக்கு பயம் வருதா இல்லையா?
ஏன் நான் கர்த்தர் இந்த நிலையைக்கு தெரிந்து 7 பொந்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது சபைகளிலே கர்த்தருக்கு ஏன் அந்த தேவ பயம் இல்லாமல் போகிறது? யாரை நான் திருப்திப்படுத்த பார்க்கிறேன்? என்னை அழைத்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கிறேனா? அவருக்காக நான் வாழ்கிறேனா? இல்லாது மனுஷர்களை பிரியப்படுத்த நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? இது முக்கியமான காரணம். அதாவது ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இவங்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நாளைக்கு வராம போயிடுவானே, சேர்லாம் காலி ஆயிடுமே. ஐயா, சேர் காலியா வரது உனக்கு முக்கியம். நீ எதுக்கையா வந்திருக்க? உன்னை எதுக்கையா இங்க கூப்பிட்டு இருக்காங்க? சபையில எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த டைகாட்டமி, அநேக டைகாட்டமி தெரியுதா? இரு வகையான காரியங்கள் தேவ மனுஷர்களை சபையை நடத்துவர்கள் மத்தியிலே இந்த டைகாட்டமி அவர்களுக்கு பிரச்சனை தருகிறது. இது யாருடைய சபை? நான் எதற்காக இருக்கிறேன்? நான் எதை சாதிக்க விரும்புகிறேன்? நான் எதை சகிக்க வேண்டும்? எதை சகிக்க வேண்டும், எதை சகிக்க கூடாது? There is a full of compromises. இருக்கா இல்லைங்களா? எதுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, எந்த விஷயத்திலே பண்ணலாம், எந்த விஷயத்திலே பண்ணக்கூடாது? வசனத்தின் உபதேசத்தை நான் சகிக்கலாமா? எதுக்கு நம்ம please read a book called Pilgrim Church, The Pilgrim Church by E.M. Broadbent. அவர் சொல்றாரு, இந்த சகோதர சபை அது ஆரம்பித்த காலத்திலிருந்து வந்த அந்த சபையிலேயே ஆதி முதல் வருகிற சபையை கர்த்தர் மீதியானவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இங்கிலாந்துல ஒரு ஓரத்துல ஒரு 5-6 பேர் வந்ததுனால சகோதர சபை வரலைங்க. அது மீதியா இருந்தவர்களுடைய காரியம். அதுக்கு முன்னாடி இருந்து 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கர்த்தர் தனக்கு விருப்பமானவர்களை, உத்தமும் உண்மையுமாய் இருக்கிற ஜனங்களை அவருக்கென்று பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அவர்கள் தான் சகோதர சபையாக சொல்லப்பட்டு வருகிறார்கள். தி பிரதரன் அல்ல, தி பிரதரன் அல்ல. எதை சகிக்க வேண்டும்? எதற்காக பிரிந்து வந்தார்கள்? யோசித்து பாருங்க. எதுக்காக மெத்தடிஸ்ட்ல இருந்து பாப்டிஸ்டோ, பாப்டிஸ்ட்ல இருந்து சால்வேஷன் ஆர்மியோ எதுக்காக வந்தாங்க? எதுக்காக ரோமன் கேத்தலிக்ல இருந்து வெளியில வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? கர்த்தருடைய வசனத்தின் ஆதாரத்திலே கர்த்தருடைய இருதயத்தின் காரியத்தை உணர்ந்தவர்களாக வெளியில வந்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஆனால் சபைகளிலே இப்ப பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, காம்ப்ரமைஸ் டு தி கோர். எல்லாத்துக்கும் தண்ணி, எல்லாத்துலயுமே தண்ணி. ஏன்பா அது இப்படிதான் இருக்கணும், அது பரவாயில்லைங்க, இப்படியே இருந்துக்கலாம், அப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி வேணா இருந்துக்கலாமா? சிஎஸ்ஐ மாதிரி இருந்துக்கலாம், ஆர்சி மாதிரி இருந்துக்கலாம், மெத்தடிஸ்ட் மாதிரி இருந்துக்கலாம், இப்படியே இருந்துக்கலாம். அப்ப எல்லாரும் அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஒரு சகோதர சபை எதுக்கு மாறுபட்ட காரியங்கள், எதற்கு வித்தியாசமான காரியங்கள்? யார் நமக்கு சபையிலே வேண்டும், யார் சபையிலே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பகுத்தறிவு கூடிய பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியினாலே நாம் சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நேரம் இல்லை, நம்ம அதை பற்றி யோசிக்க போவதில்லை. நீ தயவுசெய்து 4வது அதிகாரம் அல்லது 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வாசிங்க. அநேக காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 1-2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். எஸ்ராவுடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம், வேகமாய் நான் முடிக்கிறேன். எஸ்ரா அதாவது அந்த டைகாட்டமி என்ன
எதிலே நமக்கு அதை பகுத்தறியக்கூடிய அந்த காரியம் ஆவியினாலே வேண்டும் என்கிறதுடைய தேவையை சொல்லும்படியாக இந்த சில காரியங்களை சொன்னேன். அங்கு நடக்கிற காரியம் பாருங்க, 3வது அதிகாரம் 13வது கடைசியான வசனம். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையும் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. பகுத்தறிய கூடாதிருந்தது. அழுகைக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாத அளவுக்கு சத்தம் வந்திருக்கிறது. அதை பகுத்து அறிய கூடாதிருந்தது. எசேக்கியேல் அதனுடைய 44வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவீர்கள். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. யோனாவின் காலத்தில் எத்தனை பேர் வலதுக்கும் இடது பக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இருந்தாங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க. Can you believe it? பாருங்க, வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமாய் இருந்து என் நியாயங்களின்படி, கவனிங்க, அதை நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது, என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் நியாய பிரமாணத்தையும் என் கட்டளையும் கைக்கொண்டு என் ஓய்வு நாளை பரிசுத்த கடவர்கள். He is very passionate Lord. பரிசுத்தமானது என்னது, பரிசுத்தம் இல்லாதது என்னது, தீட்டானது என்னது, தீட்டு இல்லாதது என்னது, அதற்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தானே. 16வது வசனம் தெரிந்து வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நம்ம இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப எலிமெண்டரி மாதிரி இருக்கும். என்னங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப எலிமெண்டரி காரியமா சொல்றீங்களே? எலிமெண்டரி காரியம் தாங்க, சாதாரண காரியம் தான். ஆனால் அதனால்தான் சபையில சபை தேவனுடைய காரியங்களை தீர்மானிக்கும் போது அவ்வளவு ஈஸியானது இல்ல. எந்த இடத்துல முன்னாடி கால இருக்கணும், எந்த இடத்துல பின்னாடி கால இருக்கணும், எந்த இடத்துல மெதுவா அடிக்கணும், எந்த இடத்துல வேகமா அடிக்கணும், எதெல்லாம் சொல்லணும்ன்றதுக்கான காரியங்களை அங்கதான் மூப்பர்களை வைத்திருக்கிறார். எத்தனை சபையில ஒருவர் தான் மூப்பரா இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை சபையில மூப்பர்கள் இல்லை, தனித்தன்மையாய் ஒருவனாய் நடத்தக்கூடிய காரியங்கள் எத்தனை சபையில இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எதற்காக இந்த சகோதர சபை எந்த வசனத்தின் ஆதாரங்களிலே, எந்த உபதேச சத்தியங்களிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று காணப்பட்டமோ எல்லா உபதேசம் ஒன்னொன்னா எண்ணி பாருங்கள், எல்லாத்திலுமே தண்ணி ஊத்தியாச்சு. எல்லா உபதேச சத்தியத்திலும் தண்ணி ஊத்தி ஆகிவிட்டது. கடைசியாக இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. கடைசியாக நம்ம என்ன வாசிச்சோம்னா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கடைசி காலத்திலே எவ்வாறாக சித்தரித்து காண்பிக்கிறார் என்பதை பார்த்தோம். மாட்டு தொழுவத்தில் இல்லைங்க, இன்னும் அவர் குருடங்களையும் சப்பானிகளையும் அந்த மாதிரியான சூழ்நிலையில இல்லை. இன்னும் அவர் செய்யலைன்னு சொல்லல. ப்ளீஸ் டோன்ட் புட் மீ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நான் அந்த மாதிரி சொல்லல.
ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் நிலையங்கி தரித்து he is abandoned in a ceremonial dress. He is a governing judge. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயும் நீதியை நியாயமாய் தீர்க்கிறவருமாயும் 7 பொன் குத்துவல்களின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவருமாய் இருக்கிறார். பேதுரு சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? 1 பேதுரு 4:17 என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 4:17 ஆயிரத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினார் பக்தியில்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்? நினைச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. இதுதான் ரெவெலேஷன் சாப்டர் 2 and 3 நம்ம வாசிக்கிறது. கர்த்தர் நியாயாதிபதியாய் அவர் சில காரியங்களை சபைகளுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய சபையிலே நியாய தீர்ப்பு தொடங்குமே. ஆனால் கர்த்தரை அறியாதவர்கள் துன்மார்களுடைய நிலைமை என்னவாய் இருக்கும் என்று 3 தரிசனங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது ஏன் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் எந்த மாதிரியா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ராஜாக்கள், இது கடைசியான ஒரு வசனம். மூன்றாவது அதிகாரம் 9வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இது சாலமோன் செய்கிற ஜெபம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினாலே எண்ணிக்கைக்கும் அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? Please give me a discerning heart. Please give me a discerning heart. Should this not be our prayer? நம்முடைய ஜெபம் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் உமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். என்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொன்னீரே, அதை ஒவ்வொரு ஆத்துமாவையும் கவனித்து அதை பராமரித்து அதை கட்டப்படத்தக்கதாக எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆசாப்பு அவனுடைய சங்கீதத்தை 78வது சங்கீதத்தை நீங்க போய் வாசிங்க. தாவீதை குறித்து சொல்லும்போது 2 வார்த்தை சொல்றார். is the integrity of his heart and the skillfulness of his hand. 2 காரியம், integrity of his heart and the skillfulness of his hand. ரெண்டுமே வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு கர்த்தருக்காக கர்த்தரை நேசித்துக் கொண்டு காதுள்ளவனாக இருக்க இந்த நாளிலே அதிக ஜெபம் நமக்கு தேவையாக. முட்டுவலிக்காக, வயிற்று வலிக்காக, ஜுரத்துக்காக ஜெபம் பண்ணுகிறத பட்டியலை விட்டுவிட்டு எபேசு சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமையிலான ஜெபங்களை தயவு செய்து நம்முடைய பட்டியலில் கொண்டு வரலாம். இந்த ஒரு பாயிண்டையும் தயவு செய்து கொண்டு வரலாம். கர்த்தாவே, எனக்கு உன்னுடைய ஜனங்கள் மத்தியில் ஜனங்களை கவனிக்க, ஜனங்களை மேய்க்க, ஜனங்களை பராமரிக்க, உம்முடைய ஜனங்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்த, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தராகிய இயேசு நாமத்திலே